புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். புயலிலே ஒரு தோணி படைத்தாராம். புதினத்தின் நாயகன் பாண்டியனாகும். கடற்பயண காட்சியை விளக்கிடும் கடற்பூத்துதானே. புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். சூறாவளியும் மாரியும் இழியும் கப்பலும் பொங்கானை திணற வைக்கும். தலைக்கு மேலில் இருளும் சூழ தொங்கன் குதித்தோடி நொறுங்கி போகும். கப்பித்தான் என்பது தலைமை மாலூதியாம். அவன் சீனமும் மலாயும் கலந்த மொழியிலே பேச. புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். புயலிலே ஒரு தோணி படைத்தாராம். புதினத்தின் நாயகன் பாண்டியனாகும். கடற்பயண காட்சியை விளக்கிடும் கடற்பூத்துதானே. புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். அகுலிய மீன்களம் கடற்பசு எருமை போலவே தெளித்தோடின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கன் கரையை நெருங்க நெருங்க நாவாய்கள் தொங்காடை போய்கின்றதே. எங்கிருந்து நீர் வருகிறீர்கள் என்றார். பிளவன் என்றே பதில் கூறினார். இந்த பிளவன் என்பது இந்தோனேஷியாவில் உள்ளது. சிப்பம்னா கட்டென்றும் பப்பம்னா கடல் என்றும் பொருளாம். புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர். புயலிலே ஒரு தோணி படைத்தாராம். புதினத்தின் நாயகன் பாண்டியனாகும். கடற்பயண காட்சியை விளக்கிடும் கடற்பூத்துதானே. புலம்பெயர்ந்த தமிழர்களில் சிங்காரமும் ஒருவர்.